தமிழக மேல்நிலைப்பள்ளி முதுகலை வணிகவியல் தொழிற்கல்வி ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில கணக்காயர் அலுவலகம் தர ஊதியத்தினை அரசாணை 306க்கு எதிராக ரூபாய் 4800 என குறைக்கும் நடவடிக்கையை கண்டித்து டிசம்பர் 20 அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மாநில தலைவர் திரு ராஜாராம் அவர்களின் தலைமையில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில கணக்காயர் அரசாணை 306க்கு எதிராக தர ஊதியம் ரூபாய் 4800 என குறைத்ததை திரும்ப பெற வேண்டும் என்றும் அரசாணை எண் 306 நாள் 2018 செப்டம்பர் 12 நிலைநிறுத்திடும் வகையில் 2006 ஜனவரி 1க்கு முன்னர் தேர்வு நிலை பெற்ற மேல்நிலை தொழிற்கல்வி ஆசிரியர்கள் அனைவருக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டு பெற்று வருகின்ற தர ஊதியம் ரூபாய் 5400 தொடர்ந்து அனைவரும் பெற்றிடும் வகையில் உரிய பதிலுரையை தமிழ்நாடு மாநில கணக்காயர் அலுவலகத்திற்கு நிதி ஊதிய பரிவுத்துறை மிக விரைவில் அனுப்பி வைத்திட வேண்டும் என்றும் 2003 ஏப்ரல் 1க்கு முன்னர் பணி வரன்முறை செய்யப்பட்டு விடுபட்டுள்ள அனைத்து தொழிற்கல்வி ஆசிரியர்களின் பகுதி நேர பணிகளத்தை 50% ஓய்வூதிய பலன்களுக்கு எடுத்துக்கொள்ள அரசாணைகள் வெளியிட வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி வணிகவியல் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசை எதிர்த்தல்ல, அரசு அதிகாரிகளை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம். எனவே எங்களுக்கு ஏற்கனவே ஜீவோ 306 படி கொடுக்கப்பட்ட கிரேட் பே 5400 எந்த விதத்திலும் குறைக்காமல் கடைசி காலத்தில் இந்த மார்ச் 2025க்கு பின்பு அனைத்து ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக முதல்வரின் கவனத்தை வேண்டி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. பொதுவா ஊதிய உயர்வு வேண்டிதான் நம்ம போராட்டம் நடத்துவோம். இருக்கிற ஊதியத்தை குறைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்ப அதிகாரிகளுக்கு என்ன காரணம் சார்? லூசு பையன் அதான் வந்து சார், பக்கம் 306 ஜீவோ போட்டு வச்சிருக்கோம் சார். 306 ஜீவோ படி வாங்கிட்டு இருக்கோம். ஆனா அதை தர ஏஜி மறுக்கிறது. என்ன காரணம் இதுவரை விளக்கம் கொடுக்கவே இல்லை. எந்த விளக்கம் கொடுக்காமல் 25ஆம் ஆண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மார்ச்சுக்கு பின்பு ரிட்டையர்ட் ஆன அனைவருமே சாதாரணமாக ஒரு இதை குறைக்கிறாங்க கூட்டுறாங்க அப்படின்னாக்க அவங்க முடிவு எடுக்கூடாது. அரசாங்கத்தினுடைய பதில் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டு அனுப்பியிருக்காங்கன்னாக்க, அனுமதி கேட்டு அனுப்பியிருக்காங்கன்னா அனுமதி வர்ற வரையும் அவங்க கொடுத்துருக்கணும். அது இல்லாம அவரா தன்னிச்சையா அனுப்பிட்டாரு. அரசிடம் இருந்து எந்த விதமான பதிலும் வராமலே இவங்களா முடிவெடுத்தாங்க. அதான் பிரச்சனையே. பணி உண்ணாவிரத்துல கலந்து கொண்டிருக்கிறவங்கள 90% ரிட்டையர்ட் ஆனவங்க. எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்ல. எங்களுக்கு பின்னாடி இருக்க 200 பேருக்கு பாதிப்பு. அவங்களுக்கு ரிட்டையர்டான ஆசிரியர்கள் வந்து இப்போ இனிமே ரிட்டையர் ஆகக்கூடிய ஆசிரியர்களுக்காக போராடுறோம். அதுதான் அது இன்னும் 300 பேர் தான் மொத்தமே இருக்கும் தமிழ்நாடு. பொதுச் செயலாளர் திரு வி கிருஷ்ணன், ஒருங்கிணைப்பாளர் நெடுஞ்செழியன் ஆகியோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வருகை தந்து போராட்டம் மாபெரும் வெற்றியடைய ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் பொருளாளர் டி இருதயராஜ் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்.